திருவருகை காலம் நமக்கு தவக்காலம் தான் ரொம்ப சீரியஸான ஒரு தவம் செய்யக்கூடிய ஒரு காலமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கீழே திருச்சபையிலும் நம்ம இந்தியாவில் சொல்லி கேரளாவில் சிரியன் சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த திருவருகை காலத்துல தான் உண்ணா நோன்பு இருந்து தவம் இருந்து அதிகமா ஜபிப்பாங்க. திருவருகை காலத்திலையும் ஜபிப்பாங்க, தவ காலத்திலையும் உண்ணா நோன்பு இருந்து ஜபிப்பாங்க. என்னமா இந்த திருவருகை காலம் இயேசுவினுடைய வருகைக்கு நேரடியாக நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு காலம். 1 கொரிந்தியர் 13:13 சொல்வது போல நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு மூன்றும் இருக்கிறதே. இதுல அன்பு மட்டும் இருந்தால் கிறிஸ்தவன் அல்ல, நம்பிக்கை மட்டும் முக்கியம் இல்ல, எதிர்நோக்கு முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா? எதிர்நோக்கு. அன்பும் நம்பிக்கைக்கும் எல்லா மதத்திலையும் இருக்கும், எல்லா மதத்திலையும் அன்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எதிர்நோக்கு உள்ள ஒரே மதம் கிறிஸ்தவ மதம் தான். நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், அவர் மீண்டும் வருவார் என எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்குக்கான தயாரிப்பு தான் இந்த திருவருகை காலம். அதுல எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான வசனம் வருகிறார். 13ஆம் அதிகாரம் எபிரேயர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. 14, 15, 16 3 வசனங்கள் இருக்கிறது. அதுல 14வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை. அப்ப திருச்சி நிலையான நகர் கிடையாது. திருச்சியில இடம்லாம் வாங்கி போட்டு வீடுலாம் கட்டியாச்சு. ஒரு வீடுக்கு 2 வீடு 3 வீடு கட்டியாச்சு. ஆனா நிலையான நகர் இங்கே இல்லை, நிலையான வீடு இங்கே இல்லை, நிலையான குடும்பம் இங்கே இல்லை, நிலையான உறவுகள் இங்கே இல்லை. அப்ப என்ன செய்கிறோம்? வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம். அதான் சீயோன் நகர், அதான் ஆண்டவர் வாழுகிற இல்லம். அந்த விண்ணகத்தை நோக்கி அதை நாடியே நாம் செல்லுகிறோம். ஓகே, ரைட். இதுக்கு என்ன செய்யணும்? அதைத்தான் அதுக்கு அடுத்த 2 வசனம் இருக்கு. நம்ம அதைத்தானே நாடி இருக்கிறோம், அதைத்தானே எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், ஆண்டவர் அதிகமா தேடணும், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், அப்படி ஒரு கூட்டம் போகும். அதெல்லாம் மற்ற சபைகளுடைய வழிபாடுகள் கோயிலோட முடிஞ்சிடும். அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் ஜெபக்கூடத்தோட முடிஞ்சு போகும். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்பது கோயிலோட முடியறதில்ல. நம்ம கோவிலே நம்ம கூடி கடவுளை வழிபடுகிற இடம் மட்டுமல்ல, நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் ஒரு சமூக மாற்றத்துக்காக, நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் இயேசுவின் இறை ஆட்சியை இங்கே நாம் உண்டாக்க படைக்க நாம் கூடுகிற கடவுளுடைய ஆலயம் அது. அதைத்தான் இந்த 14, 15 2 வசனங்கள் சொல்லுது பாருங்க. அதுல 15வது வசனத்தை வாசிப்போம். ஆகவே அவர் வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. பாத்தீங்களா? அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நிலையான நகர் நமக்கு கிடைக்கணும்னா நாம் எப்போதும் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்த வேண்டும். அந்த புகழ்ச்சி பலிதான் மிக சிறந்த காணிக்கை. ஒவ்வொரு நாளும் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பூசைக்கு போறோம், ஜெபமாலை சொல்றோம். சிலர்கிட்ட கேட்டோம், தினமும் ஜெபம் பண்றீங்களா கேட்டா, ஆமா ஃபாதர் ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? காலையில பூசைக்கு போறோம், சாயந்தரம் ஜெபமாலை சொல்றோம். ஓகே, அது அருட்சாதனங்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்தி நன்றி செலுத்தி நீங்கள் காணிக்கை ஒப்பு கொடுக்கிறீர்களா என்று சொன்னால் அது தனி ஜெபம். நாம் ஒவ்வொருத்தரும் தனியாக, நாம் ஒவ்வொருத்தரும் குடும்பமாக நாம் ஆண்டவருக்கு நன்றியும் புகழ்ச்சியும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். என ஜெபிக்காத கிறிஸ்தவன் கிறிஸ்தவனே அல்ல, கிறிஸ்தவனே அல்ல. அவனிடம் கிறிஸ்துவும் இல்லை, அவனிடம் தூய ஆவியானவரும் இல்லை. ஏன்னா தூய ஆவியானவர் இருந்தா அவனைய தூண்டுவார். மகனே ஜெபம் பண்ணு, மகளே ஜெபம் பண்ணு, இன்னைக்கு ஜெபம் பண்ணாம நீ இருக்கிய. அப்படி எந்த தூண்டுதலும் இல்லை.
நான் ஒரு நாளைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபிக்கவே இல்லை என்றால் இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்ன? நான் என்னுடைய முதல் பலியை செலுத்த வேண்டும். முதல் பலி என்ன? நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு புகழ்ச்சியும் நன்றியும் குறைந்தது 1 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம். அதான் இயேசு கேட்டார், மத்தேயு 26ல சொன்னார், 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு இருக்க முடியாதா? 1 மணி நேரம் சொல்ல, 1 மணி நேரமாவது. அந்த 1 மணி நேரம் ஆண்டவரோடு இருக்கிற போது நாம் புனிதமான வாழ்க்கைக்கு நாம் தயாராகிறோம். புனிதமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை தயாரிக்கிறார். இரண்டாவது, அந்த 16வது வசனத்தை வாசிங்க. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. பாருங்க, ரெண்டுமே பலியாக சொல்லுகிறார். பாருங்க, ரெண்டுமே பலிதான். ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்துகிறோம், திருப்பலி செலுத்துகிறோம், காணிக்கை பலி செலுத்துகிறோம், அதுவும் பலிதான். அதே வேளையிலே நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். மறவாதீர்கள். எப்படி ஜெபிக்க மறக்க கூடாதோ அதே போல நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறக்க. பெற்றோர்களாக நீங்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உலகமே சுயநலமாக எனக்கு பத்தாது என்று சேர்த்து கொண்டிருக்கிறது. நான் சம்பாதிப்பதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லித்தான் பிள்ளைகளை 1 பிள்ளையா 2 பிள்ளையா சுருக்கிட்டாங்க. ஏன்னா சம்பாதிக்கிறது பத்தாது. அப்படி இருக்கிற போது ஆண்டவருடைய அழைப்பு என்ன? நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி 2 பேரும் மாறி மாறி சாட்சி சொல்றாங்க. இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துல பிறந்தவங்கள்ல திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாது, அவர் அவ்வளவு பெரிய ஆளு சொல்றார். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி இவரே உலகின் செம்மறி, அவரை பற்றி இவர் மாறி மாறி சாட்சி சொல்வார். இன்றைக்கு நம்மை பற்றி யார் சாட்சி சொல்வார்கள்? இந்த உலகத்தில் வாழ்ந்த போது என்னுடைய கணவன் என்னை பற்றி சொல்வாரா? இவரை மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சவன், இவரை மாதிரி ஒரு கணவன் எனக்கு கிடைக்கிறதுக்கு, இவரோட நான் வாழ்றதே பெரிய பாக்கியம். இல்ல பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு சாட்சி சொல்வார்களா? ஆனால் கடவுள் தொடர்ந்து யாரையாவது இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டே இருக்கிறார், வாழ்வதற்காக, இந்த உலகம் வாழ்வதற்காக. இந்த மதுரையிலே ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே வெங்கடசாமின்னு ஒருவர், பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது, அமெரிக்கன் கல்லூரியிலே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறார். படிச்சுட்டு அவர் சென்னையிலே மருத்துவ கல்லூரியிலே டாக்டர் படிக்கிறார், டாக்டர் ஆகிறார். அவர் டாக்டர் ஆனதும் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பணி செய்கிறார். இந்திய ராணுவத்தில் 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு மூட்டு வலி வந்துடுச்சு, அவரால் நிக்க முடியல, ஒரு வேலையும் செய்ய முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டார். வீட்டுக்கு வந்துட்டார். தசை பிடிப்பு, பேனா பிடிச்சு அவருக்கு மருந்து மாத்திரை கூட எழுத முடியாது. 1 வருஷம் படுத்த படுக்கை தான், ஒரு வேலையை ஒன்றும் செய்ய முடியல. 2 ஆண்டுகள் ஆனது, நோய் சுகமானது. அவர் மீண்டும் போய் டாக்டருக்கு படிக்கிறார், எம்டி. அவர் கண் மருத்துவராக படிக்கிறார். கண் மருத்துவத்தில் எம்டி பட்டம் வாங்குகிறார். அவர் வாங்கியதும் அவருடைய வாழ்க்கையில 2 லட்சியம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, கண் நோய் வருவதற்கு முன்பாக அந்த கண் நோய் தடுக்க வேண்டும். 2வது, கண்புரை நோய் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அவன் பணக்காரரா ஏழையோ. அரசு மருத்துவர் ஆகிறார். ஒவ்வொரு ஊராக, கிராமமாக சைக்கிள்ல போவார். அவருடைய விருதுவாக்கு என்ன? ரைட் டு சைட், கண் பார்வை என் உரிமை. கிராமமா போய் அங்க உள்ள மக்களுக்கு கண் பார்வையை கொடுத்து விழிப்புணர்வு கொடுப்பார். யாராவது கண்புரை நோயில இருக்காங்களா, அங்கேயே அறுவை சிகிச்சை செய்வார். மக்கள்கிட்ட காசு இருக்கு, காசு இல்ல கவலைப்பட மாட்டார். மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை பல்வேறு முகாம்கள், பிரச்சாரங்கள் வழியாக பல இடங்களில் உருவாக்கினார். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார்.
அவர் ஓய்வு பெற்ற பின்னால் 1958 ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்றதும் ஒரு மருத்துவமனை கட்ட ஆசைப்பட்டார். இந்த கண் மருத்துவத்தை செய்வதற்கு ஒரு மருத்துவமனை வேண்டும் ஆசைப்பட்டார். பேங்க்ல போய் லோன் கேட்டார். பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்? நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களே, இன்னொன்னு நீங்க காசு வாங்காத டாக்டர், உங்களை நம்பி நாங்க லோன் கொடுக்க முடியாது. பேங்க்ல சொல்லிட்டாங்க. என்ன செய்ய? ஆனால் எல்லாருக்கும் கண் பார்வை கிடைக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். உடனே என்ன பண்ணார்? வீட்டில இருந்த எல்லா நகையும் கொண்டு போய் அடகு வச்சு, அந்த நகை அடகு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு சின்ன மருத்துவமனை கட்டினார். யாருனாலும் வரலாம், ஏழை பணக்கார யார் வரலாம். அந்த மருத்துவமனையில எல்லாருக்கும் அவர் கண் சிகிச்சை அளித்தார். கண் புரை சிகிச்சை, வருமுன் காப்போம், எல்லா கண் மருத்துவ சிகிச்சையும் அங்கே பண்ணார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பண்ணார். அப்படி அவர் ஆரம்பித்த அந்த மருத்துவமனை, அந்த கண் சிகிச்சை முறைகள் தான் இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனை. மதுரையிலே மட்டுமல்ல, 30 நாடுகளிலே 50க்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் அரவிந்த் கண் மருத்துவமனை. கிராமங்களிலே போய் முகாம் நடத்தி, இன்றைக்கு ஏழைகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அவங்களே வந்து வேன்ல கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி எங்களை வீட்டிலே கொண்டாந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. ஏழை எளியவர்களுக்கு அற்புதமான பணிகள், கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கு பணிகள். ஒவ்வொரு நாளும் 1200 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள். 40 லட்சம் கண்புரை அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் வாழ்கிற அற்புதமான பணி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது மருத்துவர் வெங்கடசாமி அவர் துவக்கினார். அவர் ஒரு ஒளியை ஏற்றினார். இன்றைக்கு உலகமெல்லாம் 30 நாடுகளிலே பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு அவர் சாட்சியாக இருக்கிறார். நீங்க சாட்சியாக இருக்கிறதுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவரா இருக்குன்னு தேவையில்லை. நீங்க சாட்சியா இருப்பதற்கு கடவுளை நம்ப வேண்டும். நீங்கள் சாட்சியா இருப்பதற்கு கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் எனக்குள் இருந்து செயல்படுத்துகிறார் என்கிற கடவுள் நம்பிக்கை தான் இந்த சாட்சிய வாழ்க்கை. நம்ப புனித அன்னை தெரேசா இருக்கிறாங்களா, அவங்க சமூக சேவர்கள் 2வது. ஆனால் அவங்களுக்கு இருந்த முதல் நம்பிக்கை இருக்கிறதே, இந்த 2 பலிகள்ல முதல் பலி இருக்குது பாருங்க, கடவுளுக்கு நன்றி பலி, புகழ்ச்சி பலி. சமீபத்தில் சென்னையில ஜனார்த்தனன் ஒரு சகோதரர், அவர் நிறைய டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார். 1 2 இல்ல, நிறைய டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். ஐநாவில போய் அடிக்கடி பேசக்கூடியவர், அவ்வளவு பெரிய ஆள். ஆனால் திருமணமாகாமல் சென்னையிலே ஆதரவற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய இல்லங்கள் வைத்திருக்கிறார். அதான் அவருடைய வேலை. முழுதும் சமூக பணிதான். அப்போ புனித அன்னை தெரேசா சென்னைக்கு வருகிறார். அங்கே ஒரு ஆலயத்தினுடைய திறப்பு விழாவுக்கு வருகிறார். அப்ப இவர் சமூக பணி செய்த காரணத்தினால் அன்னை தெரேசாவை பார்க்க வேண்டும் இவருக்கு ஆசை. அவங்க விமான நிலையத்தில் இறங்கணுன்னே அவங்கள போய் பார்க்கணும். காலையில் எந்திரிச்சு வேகமா குளிக்கிறாரு. குளிக்கும் போது குளியலறையில வழுக்கி விழுந்துருந்தார். வழுக்கி விழுந்து தோள்பட்ட அடிபட்டுருச்சு. அசைக்க முடியல, தூக்க முடியல. டாக்டர்கிட்ட எல்லாம் போக முடியாது, ஏன்னா அதுக்குள்ள அன்னை தெரேசா வந்துட்டு போயிடுவாங்க. அப்ப அடிபட்ட தோல் வலியோடு அசைக்க முடியாமல் அவர் விமான நிலையத்துக்கு போகிறார். எப்படியும் மதரை பாத்திரணும், அம்மாவை எப்படியாவது பாத்திரணும். வலி வேதனை எனக்கு பிரச்சனை இல்லை, அம்மாவை பார்க்கணும். விமான நிலையத்துக்கு போகிறார். புனித அன்னை தெரேசா இறங்கி வராங்க. காலை தொட்டு கும்பிடுறார். அவர் காலை தொட்டு கும்பிடும் போது புனித அன்னை தெரேசா அவருக்கு எந்த கை தோள்பட்டா கீழே விழுந்து ஒடிஞ்சு போச்சோ அதுல மைடியர் சன்னு தட்டுறாங்க. தட்டின உடனே நோய் சுகமாயிட்டு அந்த தோள்பட்ட உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சகோதரர் ஜனார்த்தனன் ரொம்ப ஆச்சரியத்தோட சொல்றார், இப்படி ஒரு அம்மாவா, இவ்வளவு ஒரு புனிதமான அம்மாவா, எனக்கு கீழே விழுந்திருக்கேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், அடிபட்டிருக்குன்னு எப்படி தெரியும், மைடியர் சன் தட்டாங்க, தொட்டதும் எல்லா வழியும் சரியாயிருச்சு. எனவேதான் ஆண்டவர் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவரோடு இருக்கிறார்களோ அவர்களை சாட்சியாக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் அதை போன்ற ஒரு சாட்சியாக, திருமுழுக்கு யோவான் கேட்டாரே, நீர்தான் மெசியாவா? அப்ப இயேசு என்ன சொன்னார்? நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் புகழ் பாக்கள் பாட சொல்ல,
குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், எழுந்து நடக்கிறார்கள், போய் சொல்லுங்க. அதைத்தான் இயேசுவின் சாட்சியமாக சொன்னார். அந்த பணி இன்றைக்கு திருச்சபையில குறைந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை என்பதே பிறரன்பின் சாட்சியத்துக்கான ஒரு மதிப்பீடு. இன்றைக்கு அதை இன்னும் அதிகமாக நாம் ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சின்ன குழந்தையில இருக்கும்போது ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் சோறு பொங்கு போது எங்க அம்மா ஒரு பிடி அரிசி எடுத்து வைப்பாங்க. 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது பானையில போடும்போது ஒரு பிடி அரிசி எடுத்து வைப்பாங்க ஒவ்வொரு நாளும். எதுக்காக அப்படின்னு சொன்னா, யாராவது கேட்டு வருவாங்க. ஒருத்தரும் கேட்டு வராட்ட வின்சென்ட் போல் சபையிலிருந்து வருவாங்க. அவர் சாப்பாடே இல்லாதவங்களுக்கு, அரிசியே இல்லாதவங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று எங்க அப்பா கொடுக்கிற காசுல சேர்த்து வைப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு தாய் சொல்லி கொடுக்கிற பாடம், அவர் மிக அருமையாக ஜெபிக்கிறவர், மிக அதிகமாக ஜெபிக்கிறவர். அதே நேரத்தில் அவர் சொல்லி கொடுக்கிறார், நீங்கள் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் இருந்த ஒரு இடத்துல, ஒரு கிராமத்துல, ஒரு ஊர்ல, ஒரு பேரூராட்சி, நிறைய மக்கள் ஆதரவற்றவர்களாக, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியர்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, கண் பார்வை இல்லாம படுத்து கிடக்கிறாங்க, நடக்கவே முடியாது. அப்ப நண்பர்கள் சொன்னாங்க, இவர்கள் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். இயேசுட்ட வந்து சொன்னாங்களா, இவர்களுக்கு உணவு கொடுங்க. இயேசு என்ன சொல்ற, நீங்களே கொடுங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரையும் ஒன்னா கூட்டி இந்த மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கணும், குறைஞ்சது மதிய உணவாவது இவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள்ட்ட கேட்ட போது அதுல முக்காவாசி பேர் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியுமாங்க, வருஷம் பூரா எப்படிங்க சாப்பாடு போட முடியும், 365 நாள் எப்படி சாப்பாடு போட முடியும். இன்னொருத்தர் சொன்னாரு, அவ்வளவு இல்லாம ஏழை இருக்காங்க இந்த ஊர்ல, சாப்பாடே இல்லாமல இருக்காங்க பெரிய பணக்காரங்க. அந்த பெரும்பாலாரும் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு போயிட்டாங்க. இருந்தது ஒரு 5 பேர் தான். ஓகே, இந்த 5 பேர் நீங்க என்ன சொல்றீங்க? 5 பேர் சொன்னாங்க, நம்ம கொடுப்போம் சாப்பாடு, நம்ம கொடுப்போம், 30 பேருக்கு கொடுப்போம். அந்த 5 பேர்ல ஒருத்தர் சொன்னார், நான் டெய்லி அரிசி கொடுக்கிறேன், ஒருத்தர் நான் பலசரக்கு கொடுக்கிறேன், ஒருத்தர் நான் காய்கறி கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஆரம்பிச்சு சொன்னாங்க. ஒரு இடத்துல சாப்பாடு செஞ்சாங்க, அதை பாத்திரத்துல கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடா கொடுத்தாங்க. 30 பேருக்கும் 365 நாள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் மீன், பொன்னி அரிசியில பொங்க போய் கொடுத்தாங்க. 365 நாள் 30 பேருக்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப 95 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. 365 நாளும் கொடுக்கறாங்க. ஒரு நாள் கூட குறையல. ஒரு ஆள் டெய்லி 95 பேருக்கு அரிசி கொடுக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய கோடீஸ்வரர், லட்சாதிபதிகள், ஒரு கடை தான் வச்சிருக்கிறார். அவர் நான் கொடுக்கிறார். பாருங்க, அவர் கொடுக்க வேண்டும் என்கிற தூண்டுதல் இருக்குது. அதை கடவுள் கொடுக்கிறார், நான் செய்கிறேன் என்று செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 வகை பலிகள் தான் கடவுளுக்கு உகந்தமான பலிகள். இதுதான் நாம் சாட்சி சொல்கிறோம். அப்ப இதை நான் ஒவ்வொரு நாளும் செய்யணும். நம்ம போய் மற்றவங்க கிட்ட அப்படி பேசும்போது ஒரு ஆள் சொல்றாரு, எங்க ஊர்ல இந்த டாக்டர் காலையில 15 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார், மத்தியானம், சர்வசாதாரணமா சொல்றாங்க. மக்கள் இன்றைக்கு பகிர்ந்து வாழ்வதற்காக ஆண்டவர் நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் பகிர்ந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு 2 பிள்ளைகள் என்றால் 3வது ஒருவருக்கும் நான் செய்வேன். ஏன்னா கிறிஸ்துமஸுக்கு ஒரு 500 பேருக்கு ட்ரெஸ் கொடுத்து சாப்பாடு கொடுப்போம். இப்ப திருநெல்வேலியில ஒரு ஜவுளி கடையில போய் ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த ஜவுளி கடைக்காரர் சொல்றாரு, இந்த ஊர்ல தீபாவளிக்கு விற்கிறத விட ஜவுளி கிறிஸ்துமஸுக்கு தான் அதிகமா விற்குதுங்கிற. அப்ப நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் தானே இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸுக்கு அவங்களுக்கு மட்டும் துணி வாங்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் 3 குடும்பத்துக்கு வாங்குவாங்க. அதனால தீபாவளியை விட கிறிஸ்துமஸுக்கு தான் அதிகமாக துணி விற்குதுன்னு சொல்றாங்க. அதை இந்த திருச்சியில சொல்லணும், திருச்சியில இருக்கிற ஜவுளிக்காரங்க சொல்லணும், இங்க தீபாவளியை விட திருச்சியில கிறிஸ்துமஸுக்கு தான் அதிகமா வைக்கிறது. ஏனென்றால் இவர்கள் பகிர்ந்து வாழ பழகி இருக்கிறார்கள், பகிர்ந்து வாழ்வதை சாட்சியமாக வாழுகிறார்கள் என்று சொல்லி இந்த வருகை காலத்திலே நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம்.